அனைவருக்கும் வணக்கம். இது குறளமுதம். பொதுவாகவே ஊருடன் ஒற்று வாழ், அதாவது ஊரோட ஒத்து வாழணும் அப்படிங்கிற கருத்து. அந்த கருத்தை வள்ளுவர் பல இடங்கள்ல வலியுறுத்துறார். உலகத்தோட ஒத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற கருத்து. இப்போ இந்த கருத்தை வலியுறுத்துகிற ஒரு குறள் ஒழுக்கம் உடைமை அதிகாரம் 140வது குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும், அந்த இடத்துல பல கற்றுங்கிற வார்த்தையை எடுத்து கல்லாருங்கிற வார்த்தையை போடணும். இடம் மாற்றிக்கணும். பல கற்றுங்கிற இடத்துல கல்லாரும், கல்லார் அப்படிங்கிற இடத்துல பல கற்றும் அப்படிங்கிற வார்த்தையை போடணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், உலகத்தோடு சேர்ந்து வாழ தெரியாதவங்க, பல கற்றும் அறிவில்லாதார். அவங்க என்னதான் பெரிய பெரிய விஷயங்களை கத்திருந்தா கூட அறிவில்லாதவங்க தான். இப்போ குறள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார். இப்போ நம்ம பொருள் கொள்ள வேண்டியது எப்படி? கல்லாருங்கிற வார்த்தையை எடுத்து அந்த இடத்துல பல கற்றும் போடணும், பல கற்றுங்கிற இடத்துல கல்லார் போடணும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் கல்லார், இந்த உலகத்தோடு சேர்ந்து வாழ தெரியாதவங்க. பல கற்றும், எவ்வளோ விஷயங்களை அவங்க கற்றவங்களாக இருந்தாலும் அறிவில்லாதார், அறிவில்லாதவங்களாகவே கருதப்படுவார்கள். ஒழுக்கம் உடைமை அதிகாரம் 140வது குறள். மீண்டும் ஒரு குறளோடு சந்திப்போம். நன்றி.